அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பான உறவுகளே, அல்ல ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரான்ல நிறைவான துவாக்கள் நமக்கு கற்றுத்தர்றான். நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பெறுவதற்காக வேண்டி அல்ல ஜல்லஷானஹு தஆலா நிறைய துவாக்களை கற்றுத்தர்றான். அந்த அடிப்படையில் நாம் இன்று முதலாவதாக பார்க்கக்கூடிய துவா ஹஸரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. அவர்கள் செய்த சிறு சருகத்தின் காரணமாக பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் அழுகிறாங்க, அழுது ஆறா பெறுகிறாங்க. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. அந்த துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பரிபூர்ணமான முறையில் மன்னித்தல் புரிவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிக பெரும் நஷ்டபாலிகளாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பரிபூர்ணமான முறையில் மன்னித்தல் புரிவாயாக என்று ஹஸரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பிடத்தில் மன்றாடி துவா செய்து அழுது கேட்டார்கள். அல்லாஹ் அதன் பரக்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய பாவங்களை யா அல்லாஹ் அவருடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்தான் என்பதாக குர்ஆன் மூலியமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறின் மூலியமாக நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நாமும் கேட்டு நம்முடைய பாவங்கள் பரிபூர்ணமான முறையில் மன்னிக்கப்படுவதற்கும் நாம் எல்லாம் நஷ்டவாளி இருந்த பட்டியலிருந்து தூர வீசி அல்லாஹ் சலாமத்து பெற்றவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் பெற்ற நன்மக்களை அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.